இங்கே நாம் செல்கின்றோம். நீங்கள் இந்த கஃபேவை நிச்சயமாக விரும்புவீர்கள். ஓ, கட்டப்பெட்டியில் என்ன இருக்கிறது? ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. என்னை நாய்க்குட்டிகள் மிகவும் பிரியமாக இருக்கின்றன. அவை அற்புதமாக இருக்கின்றன. ஓ, அவைகளுக்கு வீடு இல்லை. அவைகளை எடுத்துக்கொள்வோம். ஓ, நீங்கள் பங்களாதவர்களாய் இருக்கிறீர்கள். நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்கு எனது நாய்க்குட்டி மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு பைத்தியமான கண்கள் உள்ளன. உங்கள் பெயர் என்ன? சரி, நீங்க காற்று மந்திரம், பூமி மந்திரம், தீ மற்றும் நீர் ஆகியவற்றாக இருக்க போகிறாய். இந்த குட்டி நாய்கள் 4 தன்மைகள். என்ன நடக்குது? வா, எவ்வளவு குளிர்ச்சி! நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குட்டிகள் எங்களுக்கு அதிசய பலங்களை வழங்கின. வாவ் வாவ், நான் தீயை கட்டுப்படுத்த முடியும். ஆர்வம் என்ன இருக்கிறது எனக்கு? வாவ், தண்ணீர், பூமியின் சக்தியை பெற்றேன். வாவ், நான் எப்போதும் காற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டேன். இது ஒரு உண்மையான சுழல் காற்று. எவ்வளவு சிறப்பு! எங்கள் குட்டி நாய்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. உன்னுடையது அற்புதமாக இருக்கின்றது. ஆம், உன்னுடையதும். அதன் மாதிரி நகம் குலுக்கும் போது என்ன ஆச்சரியம் பார்க்கலாம். இதை பாருங்கள். ஓ, மிகவும் அழகாக இருக்கின்றது. நாம் அவைகளுக்கு ஒரு படுக்கை செய்யலாமா? சரி, வாங்க. மிக சிறந்த யோசனை. அப்படியானால் இதை செய்வோம். நிலத்தின் சக்தி. என்னுடைய குட்டிகளை பொறுக்குவதற்கு இது பயன்படுத்தப்படும். பாருங்கள், அது மிகவும் சிறப்பாக உள்ளது மற்றும் எளிமையான புல். ஆகவே அவன் நன்றாக நிதரிக்க முடியும். என்ன நினைக்கிறீர்கள்? நன்றாக. இப்போது அது எனது முறை. இப்போது இங்கிரு. அம்மாவுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இந்த கட்டைகளை ஒன்றாக இணைக்க வேண்டும். நெருப்பின் சக்தி. வாவ், அது வேலை செய்தது. எனக்கு தேவை. இப்போது அனைத்து பகுதிகளும் சேர்க்கப்பட்டு விட்டன. சுட்லாமெனில் நான் ஒரு பாதுகாப்பு தலைக்கவசத்தை அணிவேன். ஆகவே வேலைக்கு போகலாம். சிறிய மந்திரம் மற்றும் இது ஒரு பெரிய லிட்டர் ஆகியது. எப்படி உபயோகம் செய்ய? எனவே நான் சில தீமரக்கட்டைகளை இங்கே போட்டு விடுகிறேன். ஏதோ எதையோ குறைகிறது. சரி, நான் இதை மாலையால் அழகுபடுத்துவேன். இப்படி இருப்பது மிகவும் சுலபம். அற்புதம். என்ன சொல்ற குட்டி நாயே? நான் முயற்சி செய்தேன். உனக்கு இது பிடிக்கும்னு நம்புறேன். நீ ரொம்ப அழகா இருக்கிற. அறையே, பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். வா, என்ன நல்லவர்கள் நீங்களே. நாங்கள் உங்களுக்கு படுக்கைகள் தயாரிப்போம். என் அறைக்கு வரவேற்கிறோம். இங்கு நீங்கள் எங்களுடன் வாழ வேண்டியது. உங்கள் வசதிக்கு ஏற்ப அமைதியுடன் இருங்கள். குட்டி நாய், உங்களுக்கு பிடிக்கிறதா? உங்களுக்கு கீரை வேண்டுமா? நான் எந்த பொருளிலிருந்து ஒரு படுக்கை அல்லது லிட்டர் செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு தெரியும். நான் காற்றின் கூரை பயன்படுத்துவேன். இங்கே ஒரு மேகம், கொஞ்சம் மந்திரம் மற்றும் டாடா. உள்ளே வா குட்டி, இது எல்லாம் உனக்காக தான். அவனுக்கு சந்தோஷமாக இருப்பது போல தெரிகிறது. ஜெஸ் என்ன செய்வாளோ என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிடம் கொடு. குட்டிதாயே, தண்ணீரின் சக்தி. பாரு, நாய்க்குட்டி. அது ஒரு அயன் தண்ணீர் குளமாக மாறிவிட்டதா? இல்லை, அதில்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டும். சரியாக. இதை பற்றி தானே கூட உடனே யோசிக்கவில்லை. என்னிடம் பொங்கும் நுரைவும் முன்றிய மீன்களும் இருக்கின்றன. டாடா, படுக்கை தயார். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இது மியாகமாக ஆகிவிடும். வாவ், என்ன நினைக்கிறாய்? இப்போது அதை பாருங்கள். மிகவும் வசதியானது. நீ இப்போது அங்கே செல்லலாம். செல்லமே. நீ
நீராட நேரம் வந்துவிட்டது. ஹே, நான் முதலில் ஆற்றின் சக்தி. இது உங்களை சிறிது நேரம் சுழற்றும். நான் குளியல் அறைக்கு சென்று வருகிறேன். ஓ, உதவுங்கள். ஓ, உங்களுக்கு சமரசிப்பதை கற்றுக் கொடுப்பேன். நான் பலில் பாஸ்ட் அடிக்க விரும்புகிறேன். அப்போ கொஞ்சம் இரு. லில்லி, நீ சுவைக்கிறியா இதை தண்ணீர் இல்லாமல்? ஒரு நிமிடம். ஏது பிரச்சனை? அது என்ன? அதற்கு நீதான் காரணம். ஐயோ, என்ன? உன்னால் தான் ஜெஸ். ஓ, நான் பிடிபட்டு போனேன். ஓ, நீ வர முடியாது. நீ வர முடியாது. எனக்கு அதை படிக்க தேவையில்லை. இதோ, நீ இங்கிருந்து உறைந்து போவாய். அது இல்லை, இதுவே. பை, காற்றின் தன்மையை கட்டுப்படுத்துவது எவ்வளவு மகிழ்ச்சி! என் கனவு நனவாகிவிட்டது. நான் பறக்கலாம். ஓ, யாரோ ரிமோட் கண்ட்ரோல் இங்கே விட்டு விட்டார்கள். நல்லது பொழுது. நான் டிவி பார்ப்பேன். வாவ், பருவத்தால் செய்யப்பட்ட பற்கரண்டு வீட்ட. எனக்கு அதை மிக பிடிக்கும். இப்போது எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கிடைத்திருக்கிறது. நான் என்ன பார்க்க வேண்டும் என்பதை தேர்வு செய்வேன். கார சிக்கன். ஆமாம், வாவ், குள். அதுவோ நான் விரும்பவில்லை. நல்ல யோசனை. காற்றின் பலத்தால் ரிமோட்டை எடுத்துக்கொள்கிறேன். இல்ல, நான் அதை திருப்பி கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் மட்டும். வெற்றியடைய ஹம்பியர் அங்கே இருக்கிறது. இப்போது நான் என் பிடித்த சேனலை இயக்கிக் கொள்வேன். அதை இங்கே கொடு. இல்ல, நான் முதல்ல எடுத்தேன். அது எனது. உனக்கு நான் இப்போது காட்டுவேன். காற்றின் சக்தி, நெருப்பின் சக்தி. அதை எடு. என் முடி. ஐயோ, அப்படி இல்லை. ஓப்ஸ், நாங்க பார்க்க கேண்டு எதுவும் இல்லை இப்போது. ஓ, இல்லை. பெண்களே, விளையாடுவோம். கல், காகிதம், கத்தி. அப்படின்னா நாம ஒளிந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நான் எண்ணுகிறேன். வாவ், அங்கே ஒரு மீன் குடியம் இருக்கிறது. அதுல நான் மறையும். பூம், இப்போது நான் ஒரு மீன். யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. நான் நெருப்பாக மாறி பிழைத்து மறைந்து விடுவேன். என்ன செய்ய போகிறேன்? ஷாலுங்கள், இது சரியா? இல்லை, அது ஒரு மோசமான இடம். எலக்ட்ரிக் விளக்கின் கீழ் மறைந்து விடுகிறேன். இல்லை, என்னை பார்த்து விடுவார்கள். காத்து கொண்டிருங்கள். நான் எதை கண்டுபிடித்து விட்டேன். நான் ஒரு பூவாக மாறிவிடுவேன். அவர்கள் என்னை அந்த வழியில் கண்டுபிடிக்க மாட்டார்கள். 4, 5. நான் பார்க்க போகிறேன். ஆமாம், இங்கே யார் மறைந்து கொண்டிருக்கிறார்கள்? லா 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 லா. நான் உன்னை கண்டுபிடித்தேன். ஏன் என்னுடைய முகம்? வணக்கம், நான் உன்னை பார்க்க முடிந்தது. ஓ, ஓப்ஸ், என்னால் அதிகப்படுத்தி விட்டேன் என்று எண்ணுகிறேன். மற்றவர்கள் எங்கே? சரி, நான் அக்னிகுடைய சரி பார்க்கிறேன். விசித்திரம். சரி, ஓகே. என்னவோ? ஓ, இந்த ஆக்வேரியம் சந்தேகமாக தெரிகிறது. என்னவோ தோன்றியது. மீன்களுக்கு உணவளிப்பேன். பெரிய மீனை புரிகிறேன். மூடல் மீன் மற்றவர்களைப் போல உணவை சாப்பிடவில்லை. பார்க்கலாம். கேஸ்ட், ஆப்ஸ், மீன் பிடிபட்டு விட்டது. மற்றவர்களை எங்கே தேட என்று எனக்கு தெரிகிறது. ஏமா, இங்கே வந்துடு. ஓ, எரிந்து விடவில்லை. ஒரே, நாங்கள் உங்களை கண்டுபிடித்தோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் மல்டி டூ இற்கு சந்தா செய்ய அழைக்கிறோம்.
உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து மகிழுங்கள். பின்னர் சந்திப்போம். செல்லாம்.